ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுபாமணி விலாக். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்த்தீங்கன்னா பிரெட் அல்வா தான் செய்ய போகிறோம். இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளாக கமெண்ட்டில் கேட்டனால இந்த ரெசிபி நீங்கள் செய்கிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் பிரெட் அல்வா செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய்யுங்க. நான் 2 டைப்பாக வந்து சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 பிரெட் எடுத்துருக்கேன். கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறைப்பாக ரவை பதம் வர மாதிரி நல்லா அரைச்சிக்கலாம். இது மாதிரி அரைச்சிட்டு ஒரு கடையில் வந்து ஆயில் நெய் ரெண்டுமே சேர்த்து நல்லா வந்து காய வச்சுக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சதும் எண்ணெய் நெய்யும் நம்ம ப்ரெட் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது கூட சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக ஆகிற அளவுக்கு கலரும் சேஞ்ச் ஆகணும், ப்ரௌன் கலர் மாதிரி அது மாதிரி அளவுக்கு வறுத்துக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் நெய்யும் சேர்த்துக்கலாம், ஆயிலும் சேர்த்துக்கலாம். நான் ஆயில் பாதி நெய் கொஞ்சம் பாதி சேர்த்துக்கிறேன். நல்லா வறுத்தது ஒரு பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் வந்து சுகர் எடுத்துகிட்டு அந்த 1/4 கப்பில் 2 கப் அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கலாம். கூட வந்து 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா சர்க்கரை கலையிற அளவுக்கு நல்லா கலந்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் நம்ம ஆல்ரெடி வந்து வறுத்து வச்சுருந்த ப்ரெட் எடுத்து கூட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமாக வச்சு கலந்துக்கிட்டு தண்ணி கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கிளாஸ் வந்து அதாவது அந்த 1/4 கப் நிறைய வந்து பால் நான் கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அதுவும் நல்லா கிளறி விட்டுட்டே இருந்துட்டு ஒரு அல்வா பதத்துக்கு நான் வந்து நல்லா கட்டியாகணும். இந்த நெய் எண்ணெயெல்லாம் நல்லா சுருண்டு வர அளவுக்கு கூட கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ கூட வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது. நெய்யும் கூட பாதி ஆட் பண்ணிக்கணும், எண்ணெயும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா சுருளில் நல்லா வதக்கிட்டு அது நல்லா சுருளை வந்துடுச்சு அல்வா. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இன்னொரு டைப் ஆஃப் அல்வா வந்து நம்ம செய்யலாம். அல்வாக்கும் சேம் ப்ராசஸ் தான். ஆனால் ப்ரெட்டை கட் பண்ணி நம்ம அரைக்காமல் அப்படியே வந்து எண்ணெயும் நெய்யும் ஊற்றி நல்லா இதிலே வறுத்துக்கணும். நல்லா அந்த எண்ணெய் அப்சர்வ் ஆகி கொஞ்சம் லைட்டாக கிறிஸ்பியாக வர அளவுக்கு வறுத்துக்கிட்டு அதில் நம்ம தனியாக வந்து தண்ணி சேர்த்தோம் இல்லைங்களா, இதில் வந்து 2 கப்பாக பால் சேர்த்துக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் 2 கப்பு நான் பால் சேர்த்துட்டு கூடவே வந்து ஏலக்காவும் கூடவே சேர்த்துக்கேன். ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துட்டு அந்த பால்லே வந்து இந்த ப்ரெட் வந்து நல்லா வேகணும். நல்லா சிம்மிலே வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். நல்லா பால் சுண்டதுக்கப்புறம் நம்ம அதே 1/4 கப் நிறைய வந்து சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சர்க்கரை கரைஞ்சி நல்லா மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆகி அந்த அல்வா பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம நல்லா சிம்லேயே வச்சுட்டு நல்லா கிளறிட்டே இருக்கலாம். இடையில கொஞ்சம் நெய் எண்ணெய் விட்டு கிளறிட்டே இருக்கணும். நல்லா சுருண்டே வரணும் இல்லைங்களா அல்வா, அதனால் நல்லா சுருண்டை வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நான் அது வந்து நட்ஸுக்காக வந்து பாதாம் எடுத்திருக்கேன். பாதாமும் நெய்யில் வறுத்துட்டு நான் தனித்தனியாக சேர்த்துக்கிட்டேன். இந்த 2 டைப் அல்வாவும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த அல்வா வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு. ரெண்டுமே வந்து ரொம்ப ஆயிலில் பொரிக்க தேவை, குயிக் அண்ட் ஈஸியாக செய்யலாம். இதுக்கு ஆயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாம் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் அது மாதிரி ஆயில் கூட சேர்த்துக்கலாம். அந்த வேர்க்கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் அது மாதிரிலாம் ஆட் பண்ணால் கசப்பு தெரியும், சேர்க்க தேவையில்லை. என்னோடய ஹஸ்பண்ட் கொடுத்த இந்த அல்வாவில் வந்து ஃபஸ்ட் டைம் செய்கிறது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கு, ரெண்டும் நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் செய்யறதுன்னு டேஸ்ட் தூக்கலாக இருக்குது, நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த அல்வா பார்த்தீங்கன்னா அன்றைக்கே செஞ்சு சாப்பிட்ற மாதிரி பாருங்கள். ஏன்னா மில்க் ஆட் பண்ணிக்கோ இல்லைங்களா, மேக்ஸிமம் கெட்டு போயிடும். அட்லீஸ்ட் 1 or 2 days வேணால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இந்த பிரெட் அல்வா வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இது மாதிரி வீடியோஸ்க்காக. மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு மீண்டும் சந்திக்கலாம். ஓகே, பாய்.